ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான உளுந்தம் பருப்பு லட்டு. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. வாங்க பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: உடச்ச உளுந்தில் தொலி இல்லாதது 1 கப், கருப்பட்டி 1/2 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், உலர்ந்த திராட்சை கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு கடாயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பருப்பும் ஒன்று போல் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். நீங்கள் கூட்டி வச்சுட்டிங்கன்னா ஒன்று வறுபட்டு ஒன்று வறுபடாமல் இருக்கும். இப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது கரெக்டாக கொஞ்சம் அதில் ஒரு 1/2 கப் கருப்பட்டி இப்போ நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்ல திக்காகி இந்த மாதிரி கொஞ்சம் சிரப்பு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி வந்ததும் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ண வேணாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா பவுட்ராய்க்கு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த உளுந்தம்பருப்பு மாவு, அதை இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போனா உங்களுக்கு மாவு நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போ இதில் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருப்பட்டி சிரப்பு கொஞ்சம் லைட் வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் அடுப்பை ஆன் பண்ண வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கருப்பட்டி சிரப்பு கொஞ்சமாக சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது தனியாக வச்சுட்டு இப்போது கொஞ்சம் நெய் ஹீட் பண்ணி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உலர்ந்த திராட்சையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பால் மாதிரி ஒரு லட்டு மாதிரி நல்லா பிடிச்சிக்கலாம். நல்ல சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு லட்டு சாப்பிட்டாலும் போதும். அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த முதுகு வலி குறுக்கு வலிலாம் வரும்ல, அதெல்லாம் வரவே செய்யாதுங்க. இந்த மாதிரி அதனால் மந்த்லி ஒன்ஸாக இந்த லட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். வெளியவே வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான உளுந்தம்பருப்பு லட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.